என் பேர் வந்து மதுஷா. நான் இலங்கை தமிழ். நான் வந்து இந்தியனை வந்து திருமணம் என் ஹஸ்பண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் கல்யாணம் கட்டி இருக்கேன் வந்து சின்ஸ் 2011 இருந்து. நான் வந்து இங்கே டிஜிபி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த காரணம் ஆல்சோ நான் வந்து மெடிக்கல் கிராஜுவேட் 2024 வந்து பாஸ் அவுட். அப்புறம் வந்து இங்கே டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததுக்கான காரணம் வந்து 2020ஆம் ஆண்டு வேலூர் கோணவட்டம் த பெண்டிகோஸ்டல் மிஷன் டிபிஎம் சர்ச்சில் வந்து நான் ப்ரே பண்ண போன டைமில் பாஸ்டர் வி துரை என்ற ஒரு அந்த சர்ச்சை சேர்ந்த ப்ரீஸ்ட் போதகரால் வந்து செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளா நான் வந்து இதை அடுத்து நான் அந்த சர்ச்சில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணினேன். அவங்க வந்து கேட்டாங்க உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்காண்டு. நான் அந்த எவிடன்ஸ் இருக்கிறது வந்து நான் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கல அந்த டைமில். காரணம் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் அந்த ஃபாதர் வந்து ஒரு வயசானவர், எனக்கு ஒரு தகப்பன் மாதிரி இப்படி அவர் நடந்துக்குவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால நான் இதையும் வீடியோவில் எடுக்கல, ஆடியோ ஒன்றும் எடுக்கல. அதுக்கு பிறகு அந்த அவங்க சர்ச் எல்லாம் சேர்ந்து ஒரு சதி திட்டம் பண்ணி அவரை திருப்பி என்கிட்ட பேச வச்சு அந்த பாஸ்டர் பேசும்போது நான் திருப்பி ரெக்கார்டை வந்து அவர் பேசின செக்ஸுவல் டாக் அவர் என்ன பேசி இருக்கிறார் ஒன்னு சொல்றேன். நீ நைட்டில் உன் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது நீ கொண்டம் போட்டு தான் பண்ணுவியா இல்லை அப்படி வேற மாதிரி பண்ணுவியான்னு இவ்வளவு பச்சையா கேட்டது. இதை நான் ரெக்கார்ட் பண்ணி அங்கே கொடுத்தது. ஆனால் அதுக்கு பிறகும் அந்த பாஸ்டரை இந்த இரும்புலியூர் ஹெட் குவார்ட்டர்ஸ் த பெண்டிகோஸ்டல் மிஷன் வந்து அவரை பாதுகாக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணினாங்க. இதை அடுத்து நான் AWPS வேலூர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க வந்து CSR 15 போட்டு ஆக்ஷன் எடுக்கல. அப்புறம் வர அட்வொகேட்டோட உந்துதலால அவங்கள ஆக்ஷன் எடுக்க சொல்லி பாஸ்டரை வந்து கூப்பிட்டது. அந்த டைம்ல இந்த வேலூர்ல இருந்து இந்த பாஸ்டரை வந்து பரமக்குடி என்ற இடத்துக்கு இந்த சர்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ் இரும்புலியூர் மாத்திட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து அவரை வேலூருக்கு அடுப்பிச்சு இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது. வேலூர் AWPSக்குள்ள நடந்தது. அதுக்கப்புறம் இந்த AWPS போலீஸ் ஒரு நாள் இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு என்னையும் என் ஹஸ்பண்டையும் வந்து FIR காப்பியை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னது. இப்படி 2-3 தடவை வந்து என்னைய வந்து அலக்கழிச்சிட்டாங்க. வந்து எங்க AWPS வேலூர். அப்புறம் ஒரு நாள் போய் AWPS வேலூர்ல நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். காலையில 8 மணிக்கு போனது, பின்னர் 8 மணி ஆயிட்டுது. இந்த போலீஸுக்குள்ள வந்து நான் அந்த FIRக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். 4-5 ரவுடிக உள்ள வந்து என்னை அட்டாக் பண்ண வலிக்கிட்டாங்க. அந்த டைம்ல சப் இன்ஸ்பெக்டர் சத்யவாணி என்று சொல்லி அவங்க தான் இருந்தாங்க. அவங்களும் மற்ற போலீஸும் சேர்ந்து என்னைய காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் DSP-ட்ட இருந்து ஸ்பெஷலா ஆர்டர் வந்துச்சாமா என்னைய வந்து ஆட்டோல அனுப்பி விட சொல்லி. ஆட்டோல இருந்து வேலூர் பைபாஸுக்கு போகும்போது இந்த ரவுடிகள் வந்து என்னைய பின்னுக்கு தொடர்ந்து வந்தாங்க. அப்புறம் வந்து வேலூர் பைபாஸ்ல வந்து கிரவுட் இருந்ததால விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சொன்னாங்க இந்த சத்யவாணி அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எனக்கு கால் பண்ணாங்க. அதுக்கான என்னட்ட எல்லா ஆடியோ ரெக்கார்டிங்ஸும் என்னட்ட இருக்குது. கால் பண்ணி சண்டே வாங்க அந்த FIR எடுத்துட்டு போங்கன்னு சொன்னது. நானும் ஹஸ்பண்டும் இந்த போலீஸை நம்பி தான் நாங்கள் போனோம். அங்கே போனால் சிவகாசி போலீஸ் வந்து சிவில் ட்ரெஸ்ஸில் உள்ளே இருந்துட்டு வெளியால் ஒரு ஒயிட் கலர் வெஹிக்கிளை கொண்டு வந்து நிப்பாட்டி அது வந்து நம்பர் பிளேட் வந்து எல்லோ கலர் நம்பர் பிளேட் அதில் வச்சு இந்த போலீஸ் எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே தள்ளி நான் உள்ளே ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு ஜங்ஷனில் இருந்தபடியாக சரியான க்ரௌடு கூட்டிட்டு அதில் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே ஏற்றி சிவகாசிக்கு நைட்டு கொண்டு போகும்போது இரவு 12லேருந்து 1 மணி இருக்கும். நான் ஒரு லேடி, அவங்க கொண்டு போனது AWPS இல்லை, அது வந்து மென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். அங்கே கொண்டு போயிட்டு அங்கே சிவகாசி போலீஸ் வந்து இவங்கிட்ட ஃபோன் எல்லாம் பிடுங்கிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறாங்க வந்து நாங்கள் உங்களுக்கு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்களும் ஹஸ்பண்ட் போய் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னது. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன ஹோட்டலில் வச்சு ஏதாவது நடந்தாலும் எங்கள் தலையில் இல்லை, நாங்கள் பிடிக்கலன்னு சொல்லி அவங்க வந்து விலகிடலாம். அதுக்கு பிறகு சொன்னாங்க வந்து நீங்கள் வந்து கீழே இருக்கணும், ஹஸ்பண்ட் வந்து மேலே மாடியில் தான் வைப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கையில் வந்து அதுக்கப்புறம் எங்களோட ஸ்ரீலங்காவுக்கு எப்படியோ சர்ச்சில் இருக்க ஒரு நல்ல பிலீவர்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் அம்மா வந்து அதிசயகுமார்ன்னு சொல்லி தூத்துக்குடியில் இருக்கிற அட்வொகேட் அவர் இப்போ இறந்து போகிற 3-4 மந்த் இருக்கும், அவரை இன்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து ஹென்ரி டிபெட் சாருக்கு ஹியூமன் ரைட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 17 to 20 அட்வொகேட் வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து சூழ்ந்துட்டாங்க. அந்த டைமில் போலீஸ் வந்து எங்களை உள்ள வச்சுட்டு அப்படி யாரையும் நாங்கள் பிடிக்கல அப்படின்னு
சொன்னது. கடைசியா ஆஃப்டர் லாட் ஆஃப் ஃபைட் போலீஸ் அக்ரீட் எங்கட வீடு நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லி அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே தான் கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணினாங்க. அங்க அந்த டைம்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்ச டைம்ல என்னைய மிரட்டினது, பாஸ்டர் மேல நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு, இல்லையேன்னு சொன்னா உனவங்க கொலை கூட உனையே செய்வாங்கன்னு சொல்லி நான் செத்து போனாலும் நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அங்க இருந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பேர் பிரகாஷ், அவர் அடியே நாயே வாய மூடுடி என்று சொல்லி என்னைய இவ்வளவு கேவலமா திட்டுனது. அதுக்கப்புறம் அங்க எனக்கு எங்க மேல ஃபைல் பண்ணின கேஸ் என்னன்னு சொன்னா, சிவகாசியை சேர்ந்த இதே சர்ச்சை சேர்ந்த அந்த பாஸ்டருக்கு தெரிஞ்ச கவிதாண்டும் அவளோட டாட்டர் பேர் ஸ்வீட்டிலின் ஜபசீலி, இவங்க 2 பேரை பத்தியும் நான் நியூடா போட்டோவை மார்ஃபிங் பண்ணி ஆன்லைன்ல யூடியூப்ல போட்டதுண்டு. ஆனா நான் அப்படி ஒன்றும் செய்ய இல்லை. அதுக்கு பிறகு என் ஹஸ்பண்ட் அது சம்பந்தமா கோர்ட்ல குவாஷ் போட்டா மதிப்பிற்குரிய இளந்தரையன் நீதிபதி அவர்கள் ஆர்டர் கொடுத்தாரு. இளந்தரையன் சாரி ஆனந்த வெங்கடேஷ் ஜட்ஜி ஆர்டர் கொடுத்தாரு. இந்த கேஸ 3 மாசத்துக்குள்ள க்ளோஸர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி முடிக்க சொல்லி. ஆனா போலீஸ் அதுக்கு திருத்தாங்கல் போலீஸ் அதுக்கு ஒபே பண்ணல, கீழ்ப்படியே இல்லை. அதுக்கு பிறகு நாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டோம் மதுரை ஹை கோர்ட்ல. அதுக்கப்புறம் போலீஸ் கேக்குறாங்க நான் சப்மிட் பண்ணின போனை அன்லாக் பண்ணட்டாமண்டி. அந்த போன்ல நான் பாஸ்டர் பேசின அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்குது ஆதாரம். என்னைய கூப்பிட்டு திருப்பி மிரட்டி அந்த போன்ல இருக்க ஆதாரத்தை அழிக்க கூடாதுன்னு என்ன நிச்சயம் நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். போலீஸ் எனக்கு போட்ட மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அடுத்தது அதுக்கப்புறம் இவங்க அங்க அரெஸ்ட் பண்ணி சிவகாசியில அரெஸ்ட் பண்ணிட்டு 2வது கேஸ் என்னைய புழல் ஜெயிலையும் என் ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் விருதுநகர்லையும் அப்புறம் மதுரை ஜெயிலையும் அடைச்சு வச்சிருந்தாங்க. புழல்ல என்னைய கொண்டு போய் போட்ட பிறகு புழல்ல 2வது கேஸ் பள்ளிக்கரணையை சேர்ந்த இம்மானுவேல் என்ற ஒருவர் என் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன். அதாவது நான் அவரோட அம்மாவை பேசினதாமட்டு அதுக்கு கடுமையா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. நீங்களே சொல்லுங்க, ஒரு ஆம்பளை தெரியாத ஆம்பளை கால் பண்ணுனா நம்ம என்ன சொல்லுவோம்? யாரு நீ எனக்கு கால் எடுக்கிறதுக்கு நம்ம கேட்போம். ஒரு லேடி அது கேட்டதை வச்சு அந்த கொண்டு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அவர் அம்மாவை பேசினா மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் தான் பாஸ்டர் துரை மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி போட்ட மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு. அவரோட வாய்ஸ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. அவரோட நம்பரோட ட்ரூ காலர் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் ஜெயில ஆலந்தூர் கோர்ட் பள்ளிக்கரணை கேஸ் ஆனபடியால ஆலந்தூர் கோர்ட் டீல் பண்ணினாங்க. அங்க ஆலந்தூர் கோர்ட்டில் இவங்க வாதாடுறாங்க. நான் இலங்கை எல்டிடி விடுதலை புலிகள் என்று சொல்லி சொன்னாங்க. என்னைய விடுதலை புலிகள் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் வாய் தான் நடக்கும்போது கோர்ட்டுக்கு புழல் ஜெயில இருந்து AK-47ஓட முன்னுக்கு 2 போலீஸ் பின்னுக்கு 2 போலீஸ் கூட்டிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு வந்தது. அவ்வளவு ஜனங்கள் பாக்கல எனக்கு அவ்வளவு மன உளைச்சலா இருந்தது. என்னைய தீவிரவாதி, இலங்கை தீவிரவாதி, விடுதலை புலிகள் என்று சொல்லி அச்சு குத்தி கடைசியா கியூ பிரான்ச் என்னைய இன்வெஸ்டிகேட் பண்ணினாங்க. ஹஸ்பண்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அது பொய்யண்டு நிரூபணம் ஆகிட்டது. அதுக்கப்புறம் சொல்றாங்க நான் இந்தியாவில் இருக்கிற ரெஃப்யூஜி என்று. நான் ரெஃப்யூஜி கிடையாது. நான் இந்தியனை கல்யாணம் கட்டி இருக்கேன் சட்டபூர்வமா. என்கிட்ட கோர்ட் மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குது. அது மட்டும் இல்ல நான் அந்த பாஸ்டர் மேல நான் கம்ப்ளைண்ட் அந்த பாஸ்டரை காப்பாத்துறதுக்காண்டி தான் இப்படி 2 கேஸை டைவர்ட் பண்ணி வித்தியாசமா என் மேல போட்டிருக்காங்க. இன்னும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல அந்த டிபிஎம் பாஸ்டர் துரை மேல. இப்ப சொல்லிருக்காங்க வேலூர் எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். நான் வெளியால வந்த பிறகு நான் பிரெக்னன்ட் ஆகிட்டேன். பிரெக்னன்ட் ஆகின பிறகு போலீஸை வச்சு திருச்செந்தூர் போலீஸை வச்சு மிரட்டினது என்னோட 6 மாசத்து அன்போன் பேபியை நான் இழந்துட்டேன். வீடியோ ரெக்கார்டிங் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே நான் வச்சிருக்கேன். இதுக்கு எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன். நீங்க தான் இதை உதவி செய்யணும். என்னைய உள்ள தள்ளின பிறகு சில மீடியாக்களுக்கு அவங்க சொல்லி என்னைய தவறான அவதூறு பரப்பினதால என்னை ஜெயிலுக்குள்ள போட்டிருக்காங்க என்கிட்ட இருக்குது. அதை அவங்க சொன்னாங்க. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நான் சொல்றதை எனக்கு நீதி கிடைக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க.